2025 ஆகஸ்ட் மாதம் நட்சத்திர வார பலன்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை. முதலில் மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: அஸ்வினி. குருவின் பார்வை சாதகமாகும், தடைப்பட்ட வேலை நடக்கும், பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை, பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உண்டாகும், ஞாயிற்றுக்கிழமை அன்று விழிப்புணர்வு செயல்பட வேண்டியது அவசியம். பரணி. சுக்கிர பகவான் உங்கள் நிலையை உயர்த்துவார், ராசிநாதனால் எதிர்ப்பு மறையும், போட்டி விலகும், உத்தியோகத்தில் நிம்மதி ஏற்படும், வருமானம் உயரும், வியாபாரம் விருத்தியாகும், திங்கள் அன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கார்த்திகை 1ஆம் பாதம். எதிரிகளால் பயம், மறைமுக தொல்லைகள் ஏற்படும், ராசிநாதன் சஞ்சாரமும் குரு பார்வையும் பாதுகாக்கும், பணவரவு உண்டாகும், செவ்வாய் அன்று விழிப்புணர்வு தேவை. மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணர். அடுத்து ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார், செல்வாக்கை உயர்த்துவார், நெருக்கடிகள் விலகும், வியாபாரத்தில் தடைகள் விலகும், செவ்வாய் அன்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ரோகிணி. குரு பகவானால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும், உடல்நிலை சீராகும், வழக்குகள் சாதகமாகும், வேலையில் நெருக்கடி நீங்கும், தொழில் முன்னேற்றம் அடையும், புதனன்று கவனமாக செயல்படுவது மிகவும் நல்லது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், குருவும் சூரியனும் வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் முன்னேற்றங்களை உண்டாக்குவார்கள், வியாழக்கிழமை அன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ரிஷபம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். அடுத்து மிதுனம் ராசி. மிருகசீரிடம் 3ஆம் பாதம், 4 பாதங்கள். செவ்வாய் சஞ்சாரம் எதிர்ப்பினை உண்டாக்கும், உடல்நிலையில் சங்கடம் ஏற்படும், கேது பகவானால் எடுத்த வேலை முடியும், வியாபாரம், தொழிலில் வருமானங்கள் கூடும். திருவாதிரை. ராகு செல்வாக்கை உயர்த்துவார், குருவர்களால் திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாசல் என்ற கனவுகள் நனவாகும், வியாபாரங்கள் முன்னேற்றம் அடையும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். ஜென்ம குருவால் அலைச்சல் உண்டாகும், பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் இயக்கம் தீரும், உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான்.